ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரமணிச்சந்திரன் சேனலில் ஒரு புதிய நாவல் பார்க்க போகிறோம். நாவலோட பேர் ஆயுள் ரேகை நீயடி. வாங்க நாவலுக்குள்ளார போகலாம். அந்த அதிகாலை பொழுதில் நிலா தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்தாள். நிலா இப்பொழுது தான் கல்லூரி படிப்பை முடித்தவள். சிவந்த நிறம், அழகான கண்கள், தேவதையின் சாயலில் இருந்தாள். சிறு வயதினிலே பெற்றோரை இழந்தவள். அவளுடைய தாத்தாவினால் வளர்க்கப்படுகிறாள். தாத்தா பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கியவர். அவற்றின் இளவரசிதான் அவள். தாத்தா சாப்பிட வாங்க, டிஃபன் ரெடி என்று ரங்கராஜனின் அரைவாயிலை தட்டினாள். இதோ வரேன்மா என்றவாறே வந்த அவருக்கு 60 வயது இருக்கும். மங்களம்மா, டிஃபன் எடுத்து வைங்க, தாத்தா வந்துட்டாரு என்று வேலைக்கார அம்மாவை ஏவியபடி வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தாள். அந்த மங்களாம்மா டிஃபனை கொண்டு வந்து வைக்க அதிலிருந்த இட்லியை அவருக்கு வைத்துவிட்டு அவளும் வைத்துக்கொண்டு அமர்ந்தாள். என்னம்மா, அஜய் ஃபோன் செய்தானா என்று வினவியபடியே இட்லியை வாயில் வைத்தாள். இல்லை தாத்தா, நான் தான் ஃபோன் செய்து பார்த்தேன். ஆனால் மாமா ஃபோனை எடுக்கவே இல்லை. எனக்கென்னமோ அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இருப்பதாகவே தெரியவில்லை. அப்படியெல்லாம் இல்லையம்மா, விருப்பம் இல்லாமல் எப்படி திருமணத்திற்கு சம்மதிப்பான்? அவனுக்கு மும்பையிலிருந்து புதிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கிறது. அதனால் மிகவும் பிஸியாக இருக்கிறான் போல தெரிகிறது. சரிம்மா, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புகிறேன். நீயும் வருகிறாயா? ஐயோ வேண்டாம் தாத்தா, எனக்கு அங்கே ரொம்ப போர் அடிக்கும். இப்படி சொன்னால் எப்படி? எனக்கு பிறகு யார் தொழிலை கவனிப்பார்கள்? அதற்குத்தான் அஜய் இருக்கிறாரே. நான் அவரை ஆஃபீஸில் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் தாத்தா. சரிம்மா, உன் விருப்பப்படியே செய். நான் வருகிறேன் என்றபடியே அவர் ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். அஜய் நிலாவிற்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை. ரங்கராஜனின் தொழில் நண்பன் தனபாலனின் பேரன். மாநிலம் அத்தனை தொழிற்கூடங்களையும் அவன் ஒருவனாக பார்த்து கொள்கிறான். அவனை திருமணம் செய்வதில் நிலாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. சிறு வயதிலிருந்தே அவனை காதலிக்கும் அவளுக்கு அவனுடனான திருமணம் கசக்கவா செய்யும். ஆனால் அவனுக்குத்தான் அதில் விருப்பம் இருப்பது போலவே அவளுக்கு தோன்றவில்லை. விருப்பம் இல்லாவிட்டாலும் சரி, அவனை தன்னுடைய காதலால் மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையில் அவனது ஆஃபீஸை நோக்கி காரை செலுத்தினாள். அஜயின் ஆஃபீஸில் காரை பார்க் செய்த நிலா உள்ளே நுழைந்து ரிசப்ஷனில் உள்ள பெண்ணிடம் அஜய் சாரை பார்க்க வேண்டும் என்று கூறினாள். அந்த ரிசப்ஷனிஸ்டோ அப்பாயின்மெண்ட் இருந்தால்தான் பார்க்க முடியும் என்று கூறிவிட அஜய்க்கு ஃபோன் செய்தாள். பிஸி டோன் கேட்கவே அவனின் தாத்தாவின் தனமாலனுக்கு ஃபோன் செய்து ரிசப்ஷனிஸ்டிடம் கொடுத்தாள். உடனே அனுமதி கிடைத்துவிட அஜயின் ரூமுக்கு பர்மிஷன் இல்லாமலேயே நுழைந்தாள். அஜய் இப்பொழுதுதான் அவனுடைய பிஏவிடம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை சொல்லிக் கொண்டிருந்தான். திருமென நிலைந்த நிலாவை கண்ட அவன் பிஏவிடம் வெளியேறும்படி கூறிவிட்டு அவளை கண்டமேனுக்கு முறைத்தான். உனக்கு பேசிக் மேனஸ் கூட தெரியாதா என திட்டினான். இல்லை மாமா, நான் ஃபோன் பண்ணப்ப நீங்கள் எடுக்கவே இல்லை. அதான் ஊருக்கு எதுனா போயிட்டீங்களோன்னு நினச்சி கதவை தட்டலை மாமா. சாரி மாமா. ஏன் மாமா ஃபோனை எடுக்கலை வினவ அவன் அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால்தான் எடுக்கலை. எதுக்கு ஃபோன் பண்ண? அது உங்ககிட்ட பேசத்தான் பண்ணினேன். என்ன பேசணும் என்று அஜய் கேட்க அவளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க என்ன பேசுவாங்களோ அதைத்தான் பேசணும் மாமா என்று கூறினாள். நீ முதல்ல என்ன மாமான்னு கூப்பிட்றத நிறுத்து. ஏன் மாமா, நீ அப்படி கூப்பிட்றது எனக்கு பிடிக்கலை என்று அவன் சொல்ல அவளோ எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை விட 5 வயசு பெரியவர் தானே, அதான் அத்தை அப்படி கூப்பிட சொன்னாங்க என்று கூறினாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்ன அஜய்னே கூப்பிட போதும் என்று கூறினான். சரிங்க மாமா. இல்லை அஜய் போதுமா? ஓகே. என்ன விஷயமா வந்தா என்று அவன் கேட்க மேரேஜ் விஷயமா ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட வந்தேன் என்று கூறினாள். அதுக்கெல்லாம் இன்னும் 3 மாதம் இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம் என்று அவன் விடாக்கண்டனாக கூறினான். அவள் ஏமாற்றத்துடன் ப்ளீஸ் மாமா. இல்லை அஜய் என்று கெஞ்ச அவள் ஓகே, ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுறேன் என்று சொல்லி அவளை அனுப்ப பார்த்தான். ஓகே அஜய், நானே கால் பண்ணுறேன், காலை மட்டும் அட்டன் பண்ணுங்க. அவன் தலையசைக்க ஓகே அஜய் பாய் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பினாள். மாலை 6 மணி ஆகியும் அஜய் ஃபோன் செய்யவில்லை. அவள் செய்தாலும் எடுக்கவில்லை. அவள் காத்திருந்து அழுத்து போன பிறகு அவனே ஃபோன் செய்தான். நான் ஒரு மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், அதான் வர முடியல, சாரி என்று கூறினான். சரிங்க அஜய், இப்போ வரலாமே என்று கூற அவன் இன்னும் மீட்டிங் முடியலை, ஸோ இன்னொரு நாளைக்கு ஷாப்பிங் வச்சுக்கலாம் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டான். நிலாவிற்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. இருந்தும் அவள் மனதை தேற்றிக்கொண்டாள். ஆனால் அங்கு அஜய்யோ அவன் காலேஜ் ஃப்ரெண்டான வசந்துடன் மது அருந்தி கொண்டிருந்தான். டே அஜய், ஏண்டா அந்த பொண்ணுக்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன் அந்த நிலாவை உனக்கு பிடிக்கலையாடா என்று கேட்க அஜய்யோ ஆமாடா, அந்த மாதிரி பொண்ணையெல்லாம் யாருக்கும் பிடிக்காதடா என்று சொன்னான். ஏய், நீ என்ன லூசாடா? அந்த பொண்ணையெல்லாம் குறை சொன்னால் உன் வாய் அழுகிடுண்டா என்று கோபமாக சீறினான். உண்மை சொன்னால் நீயும் என திற்றைய பாத்தியாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான். நாளைக்கு மீதில் எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.